الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الناس من ينفع الناس أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எல்லாம் நம் அனைவரையும் கபூல் செய்திருவானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. கணியத்திற்குரியவர்களை, நேற்று நாடாளுமன்றத்திலே வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களின் மீதான வக்ஃபு வாரியத்தினுடைய ஏற்கனவே இருந்த சட்டங்கள் தொடர்பாக பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. அது இனிமேல் விவாதத்திற்குட்பட்டு அது சட்டமாக நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய வக்ஃபு சொத்துக்கள் அபரிமிதமானவை. முஸ்லிம்கள் தங்களுடைய தாராளத்தன்மையின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு மக்கள் தங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். மஸ்ஜிதுகளாக, மதரசாக்களாக, ஏழைகளுக்காக வேண்டி, அல்லது ஊரில் உள்ள சிரமப்பட்டவர்களுக்காக, ஏன் மிருகங்களுக்காக, பறவைகளுக்காக, இப்படி பல வகையிலே முஸ்லிம்களுடைய வக்ஃபு செயல்பாட்டில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸத்தின். ஒரு மனிதன் மரணித்து போய்விட்டால் அவனுடைய அமல் முடிந்து போய்விடும். அவனுடைய அமல் நாமா செயலேடு முடித்து வைக்கப்படும், மூடப்படும். அதோடு அவனுடைய அமல் நாமாவிலே நன்மை தீமைகள் எதுவும் பதிவு செய்யப்படாது. ஆனால் 3 நபர்களை தவிர என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நல்லது கெட்டது மௌத்து வரையிலும் என்ன உண்டு அது பதிவு செய்யப்பட்டுவிடும். நாம் கபருக்கு போய்விட்டால் செயல் எடுமூடப்பட்டுவிடும். அதன் மூலமாக எந்த விதமான நன்மையையோ தீமையோ பெற முடியாது. ஆனால் 3 நபர்களை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒன்று சதகத்தின் ஜாரியத்து, அதாவது தொடர்படியாக நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சதகையை ஜாரியா, தொடர்ந்து நன்மை வந்து கொண்டிருக்கும். ஒருவர் பள்ளிவாசல் கட்டி விடுகிறார், மதரசாக்களை கட்டி விடுகிறார், அல்லது சராய்களை பயணிகள் தங்கும் விடுதிகளாக மக்கள் பயன்படுத்தும் சொத்துக்களை மக்களுடைய பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கிறார். அது அவருடைய மௌத்துக்கு பிறகும் கூட அவர்களுடைய ஆமால் நாமாவிலே நன்மையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரி கட்டி விடுகிறார், அதன் மூலமாக ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்று அவருடைய அந்த செல்வத்தை அதனை வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய மௌத்துக்கு பிறகும் அந்த ஆஸ்பத்திரியின் மூலமாக மக்கள் எவ்வளவு பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மை எல்லாம் அவர் கபருக்கு போய் சேர்ந்த பிறகும் கூட நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய நிலையை, ஒரு மனிதன் தான் வாழும் காலம் வரை அல்ல, என்னுடைய மரணத்திற்கு பிறகும் கூட என்னுடைய ஆமால் நாமா திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதிலே நன்மைகள் மட்டுமே வந்து சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு வழிதான் சதகையே ஜாரியா, தொடர்படியாக நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபுகள். இரண்டாவதாக சொல்லுவார்கள் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, மக்கள் பயன்பெறும்படியான இல்ம். மனிதர்கள் தங்களுடைய இல்மின் மூலமாக, மார்க்க கல்வியின் மூலமாக, மார்க்க அறிவுகளின் மூலமாக எதை இந்த உலகத்திலே விட்டு செல்கிறார்களோ அது அவருடைய மரணத்திற்கு பிறகும் கூட அவர்களுக்கு பயன்படுமையானால் அவருடைய ஆமால் நாமாவிலே மௌத்துக்கு பிறகும் நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த காலம் வரையிலும் மக்கள் அதை கொண்டு பயன்பெற்றுக் கொண்டு இருப்பார்களோ அந்த இல்மின் மூலமாக மக்கள் ஹிதாயத்தை அடைந்து கொண்டு
இருப்பார்களோ, மார்க்கத்தை புரிந்து கொண்டிருப்பார்களோ, அதுவரையிலும் நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர்கள் போய் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், எத்தனையோ முஹத்திஸீன்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அவர்கள் கபருக்கு போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய சட்ட நூல்களும் ஹதீஸ் நூல்களும் இன்றும் வாசிக்கப்படுகிறது, பயன் பெறுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய கபருக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக சொன்னார்கள், வலது சாலிஹான பிள்ளைகள், பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். 3 சொத்துக்களை சொன்னார்கள். ஒன்று குழந்தை செல்வம், இன்னொன்று கல்வி செல்வம், இன்னொன்று பொருளாதார வளம். இந்த 3ஐ கொண்டும் அவர் ஆக்கிரத்துக்காக தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட நன்மையை தேட முடியும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அப்படியாக வளர்த்து விட்டு சென்றால், நாங்கள் கபருக்கு போய் சேர்ந்த பிறகும் கூட தந்தையை தாயை நினைத்து துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். இந்த 3இன் மூலமாக கபருடைய நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் ஒன்றுதான் பிரதானமானது வக்ஃப். மக்கள் அதற்காக வேண்டி தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் பிரியப்படக்கூடிய சொத்துக்களை செலவு செய்யும் வரை முழுமையான நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆக பிரியமான சொத்து பைரஹா என்கிற தோட்டம் தான், அதை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய காலத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதார வளத்தை கொடுத்திருந்தானோ அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வக்ஃப் செய்து கொண்டிருந்தார்கள் என்று அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எனவே வக்ஃப் என்பது, அதனுடைய வரலாறு என்பது நீள அகலமானது. சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பிறகான காலம், ஒவ்வொரு காலத்திலும் அது செயல்பாட்டிலே இருந்து கொண்டே இருந்தது. உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வக்ஃபுக்கு என்று தனி வாரியம் உருவாக்கப்பட்டது. அதற்கான வக்ஃபுகளை பதிவு செய்யப்படக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் உமையாக்களுடைய ஆட்சியில் தான் உருவானது. ஒவ்வொரு விஷயத்திலும் சாதாரணமாக அவர்களிடத்தில் பறவைகளுக்காக வக்ஃப் செய்வார்கள். பறவைகளுடைய தானியங்களுக்காக வக்ஃப் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. அதே போன்று லைப்ரரி, இஸ்லாத்தினுடைய லைப்ரரியை போன்று வேறுக்கும் பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான கிதாபுகள், மக்தபாக்கள், நூலகங்கள், அந்த நூலகங்களிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய நூல்களை எழுதி வக்ஃப் செய்கிறார்கள். எத்தனையோ லைப்ரரிகளில் லட்சக்கணக்கான நூல்கள். லிபியாவுடைய தலைநகர் இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே திரிப்போலியிலே இருந்த ஒரு லைப்ரரியிலே ஏறத்தாழ 10 லட்சம் நூல்கள் இருந்ததாக சரித்திரம் உண்டு. 10 லட்சம் கிதாபுகள் அங்கே இருந்தது. அதே போன்று இஸ்லாமிய ஆட்சியிலே யாரெல்லாம் லைப்ரரிக்கு படிக்க வருகிறார்களோ, நூலாய்வு செய்வதற்காக வருகிறார்களோ, அவர்களுக்கான நிறைவான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல, மக்பராவிலும் கூட கபுருஸ்தான் ஒரு வக்ஃப், பள்ளிவாசல் ஒரு வக்ஃப். கபுருஸ்தானுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டால் அந்த இடம் கியாமத் வரையிலும் கபுருஸ்தானுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்யப்பட்டால் அது கியாமத் வரையிலும் பள்ளிவாசலுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பல சமயங்களில் எங்களுடைய அறியாமையின் காரணமாக அல்லது எங்களுடைய அசட்டு துணிச்சலின் காரணமாக வக்ஃப் சொத்துக்களை இன்று நம்முடைய சமுதாயத்தினர்களை அதை நிறைகுறைய செய்து வருகிறார்கள். வக்ஃப் சொத்துக்களை முறையாக பயன்படுத்துவதில்லை, வக்ஃப் சொத்துக்களை முறையாக பராமரிப்பதில்லை, வக்ஃப் சொத்துக்களை தாங்களே ஆட்டையை போடுகிற அபகரிக்கிற நிலைகளை பார்க்கிறோம். இன்று வக்ஃப் வாரியமும் கூட எந்த அளவுக்கு நியாயமாக செயல்படுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த காலத்திலே கபுருஸ்தானிலே லைப்ரரி இருக்குமா? எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? மக்பராவிலே நூலகம் இருக்கும். மக்பராவிலே எதற்கு நூலகம்? மூத்தானவங்க வந்து படிக்க போறாங்களா? நம்முடைய கற்பனையில் வரக்கூடிய முதல் கேள்வி, மக்பராவில் இருக்கிறவங்க போறால் மையத்து, கபூர்ல இருக்கிறவங்க அவர்கள் எழுந்து வந்து நூலகத்தை திறந்து படிக்கப் போகிறார்களா? ஆனால் பக்தாதிலும் கெய்ரோவிலும் கபுருஸ்தானில் லைப்ரரி இருந்தது. ஏனென்றால் ஜியாரத்துக்காக வருவார்கள் மக்கள். அங்கே இளைப்பாறுவதற்கான இடம் உண்டு, அங்கே இருந்து படிப்பதற்கான இடம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பார்வையில் கபுருஸ்தான் என்பது யாரும் போகக்கூடாத ஒன்று. யாராவது இரவு நேரம் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் அறவே அந்த பக்கமே போக மாட்டான். கபுருஸ்தான் ரோட்ல கூட நடக்க மாட்டான். ஏன்னா கபுருஸ்தானுக்குன்னா ஜின்னு இருக்கிற இடம், சைத்தான் இருக்கிற இடம், பேய் இருக்கிற இடம், இது மாதிரியான தவறான சிந்தனைகள் ஊட்டப்பட்டு கபுரு பக்கமே போகக்கூடாது. அதே போன்றுதான் மக்பராவும் இருக்கும். எத்தனை மக்பராக்கள் உள்ளே நிம்மதியாக நடந்து சென்று வரும்படியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அந்த கபுருஸ்தான் பராமரிக்கப்படுகிறது. கபுருஸ்தான் அப்படி பராமரிக்கப்பட வேண்டும். எல்லா நேரத்திலும் மக்பராவுக்கு மக்கள் வர வேண்டும்.
மையத்தை அடக்குவதற்காக மட்டுமல்ல, மௌத்தானவர்களை ஜியாரத் செய்வதற்காக. ஏனென்றால் சொன்னாங்க, நீங்கள் மௌத்தானவர்களை ஜியாரத் செய்வது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும், ஆக்கிரத்தை நினைவூட்டும். இன்னைக்கு எந்த கபுரிஸ்தானுக்கு மக்கள் ஜியாரத்துக்காக வராங்க? ஏதோ ஒரு சிலரை தவிர. அப்படி வந்தால் கூட கபராவுடைய கபுரிஸ்தானுடைய வாசல்கள் நின்று ஜியாரத் செஞ்சு போயிடுவாங்க. உள்ள போகவும் மாட்டாங்க, அது உள்ள போகிற மாதிரி இருக்காது. பல முச்செடிகள், நடக்க முடியாத அளவுக்கு அப்படித்தான் இன்றைய மக்பராக்கள் பராமரிக்கப்படுகிறது. இல்லை என்று சொன்னால் கபுரிஸ்தானும் பராமரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய வக்ஃப் சொத்துக்களை முறையாக பராமரிக்கப்படாததன் காரணமாகத்தான் அது எங்களிடமிருந்து அபகரிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அது பள்ளிவாசலாக இருக்கட்டும், மக்பராவாக இருக்கட்டும், எந்த வக்ஃப் சொத்தாக இருந்தாலும் அதை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி காலத்திலே கபுரிஸ்தானில் கூட நூலகத்தை அமைத்தார்கள். அங்கு வரக்கூடியவர்கள் தியாரம் செய்வதற்காக வருவார்கள். அங்கிருந்து நூலகத்திலே நுழைந்து படிப்பார்கள். நூல்களை எடுத்து அங்கே சென்று அறிவையும் பெற்றுக்கொண்டு வெளியே செல்வார்கள். கபுரிஸ்தான் என்பது மௌத்தானவர்கள் அது போகக்கூடாத இடம் அல்ல என்பதை உணர்த்திய வரலாறு சரித்திரம் இஸ்லாமியர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த நிலைகள் எல்லாம் இன்று மாறி போய்விட்டது. அப்படி சொல்ல போனால் வக்ஃபினுடைய வரலாறு நீண்ட வரலாறு, ஏராளமான சொத்துக்களை கொண்டது. எத்தனை பேர் பயணிகளாக உலக நாடுகளுக்கு சென்றார்களோ இஸ்லாமிய நாடுகளுடைய வக்ஃப் சொத்துக்களை பற்றி அவர்கள் அவ்வளவு ஆர்வத்துடன் அதை எழுதி வைப்பார்கள். சொல்ல போனால் எல்லா நாடுகளையும் விட இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள் மிக அதிகம். இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை விட இந்தியாவில் அபரிமிதமான வக்ஃப் சொத்துக்கள் உண்டு. இந்தியாவிலே எந்த நிறுவனத்திற்கு அதிகமான சொத்துக்கள் என்று வரிசைப்படுத்தினால் முதலாவது வரும் இராணுவம். இந்திய இராணுவத்திற்கு ஏறத்தாழ 17.78 லட்சம் ஏக்கர் நிலம் உண்டு, சொத்து உண்டு. இது முதலாவது அபரிமிதமான அதிகப்படியான சொத்துக்களை பெற்ற நிறுவனம் இராணுவத்துறை. இரண்டாவதாக சொல்ல வேண்டுமானால் ரயில்வே துறை. ரயில்வே துறைக்கு 11.5 லட்சம் ஏக்கர் நிலம் உண்டு, சொத்துக்கள் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருப்பது முஸ்லிம்கள் தங்களுடைய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்காக, மக்களுக்காக தானமாக வக்ஃபாக வழங்கிய வக்ஃப் சொத்துக்கள் தான் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. ஏறத்தாழ 9.5 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இந்தியாவில் மட்டும் இருக்கிறது. இதுதான் மற்றவருடைய கண்ணை ஊட்டுகிறது. ஒரு ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக, இராணுவத்துறைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய சொத்து இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதே, இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய இருப்பை உறுதி செய்யும். வேறு யாருக்கு அவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறது? முஸ்லிம்களுக்கு அப்படி ஆர்வம் மூட்டப்பட்டு இருக்கிறது. தங்களுடைய காசை சாகிறதுக்கு முன்னாடி அவ்வளத்தையும் அழிச்சிட்டு போகணும்னு இல்லை, எல்லா சொத்துக்களையும் வீணாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு ஆர்வம் மூட்டப்பட்டது, நீங்கள் இந்த வக்ஃப் செய்யுங்கள், உங்களுக்கு பின்னர் வருபவர்களுக்காக அது பயன்பட வேண்டும். அந்த ஆர்வத்தில் தான் முஸ்லிம்கள் வக்ஃப் செய்தார்கள். இன்னைக்கு ஏறத்தாழ 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் முஸ்லிம்களின் வக்ஃப் சொத்துக்கள் இந்த நாட்டில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. இதன் பார்த்து அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான திட்டங்கள் தான். நாமும் அதை ஒழுங்காக பராமரிக்கவில்லை. இரண்டாவது, அதை நியாயமாக செயல்படுத்தவும் இல்லை. பல சமயங்களில் பொது சொத்துக்களை அநியாயமாக அபகரிக்கப்படக்கூடிய நிலைகளைத்தான் நன்றாக பார்க்கிறோம். இன்று இவ்வளவு பெரிய, நீங்கள் தாஜ்மஹாலை எடுத்துக்கொள்ளுங்கள், குதுப் மினாரை எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி ஜாமியா மஸ்ஜிதை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை ஜாமியா மசாஜிதுகள் இந்த நாட்டில் இருக்கிறது. அத்தனை வக்ஃப் சொத்துக்களும் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள், இந்த நாட்டிற்கு உரிமையாளர்கள், உரிமை கோருவதற்கு தகுதியானவர்கள் என்பதை உணர்த்தும் வக்ஃப் சொத்துக்கள். அதை ஒழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள், அது இல்லாமல் ஆக வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். வக்ஃப் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். தன்னுடைய ஒரு நிலத்தை, இதை நான் மதரசா நடத்துவதற்காக கொடுக்கிறேன், மஸ்ஜித் நடத்துவதற்காக கொடுக்கிறேன், இந்த வழியில் பயணிகள் வந்து போகக்கூடிய இடமாக நான் ஆக்கிக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நிலத்தை அல்லாஹ்வுக்கு உரிமையாக்கி கொடுப்பது. யார் வக்ஃப் செய்தாரோ, வக்ஃப் செய்த பிறகு அந்த நிலம், அந்த சொத்து வக்ஃப் செய்தவருக்கு சொந்தமானதல்ல. அந்த வக்ஃபை யார் நிர்வகிக்கிறார்களோ அந்த முத்தவல்லிகளுக்கோ நிர்வாகிகளுக்கோ சொந்தமானதல்ல. அல்லது மொத்த வக்ஃபையும் நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்திற்கும் சொந்தமானதல்ல, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அந்த சொத்துக்கள் என்று அது அபகரிக்கப்படும் என்று சொன்னால் இது நாட்டினுடைய அழிவுக்கு தான் காரணமாக அமையும்.
இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் தெரியும். பொது சொத்து, அல்லாஹ்வுக்காக கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் அபகரிக்கப்படுமேயானால் அது ஒட்டுமொத்தமாக அபகரிக்கப்படும் பொழுது இந்த நாட்டினுடைய ஒரு பேர் ஆபத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்களுடைய நம்பிக்கையும் கூட. இதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு அங்கம் என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் வக்ஃப் என்பது பொது முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தோடு கட்டுப்பட்டது. அப்படிப்பட்ட ஒன்று வக்ஃப் செய்துவிட்டால் லா யுபாஉ வலா யுபதாஉ வலா யூஹபு வலா யூரது, ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அதை விற்க முடியாது, அதை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை யாருக்கும் தானமாக கொடுக்க முடியாது, அதை யாரும் எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். வக்ஃப் செய்தவர் எந்த நோக்கத்திற்காக வக்ஃப் செய்திருக்கிறார்களோ அதன்படி பயன்படுத்த வேண்டும். ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், ஷர்துல் வாஹித் கனத்தி ஷாரி, வக்ஃப் செய்தவர்கள் என்ன சொன்னார்களோ அது ஷரியத்தினுடைய சட்டத்தை போன்று, குர்ஆன் சுன்னாவுடைய சட்டத்தை எப்படி அமல்படுத்த வேண்டுமோ அதே போன்று வக்ஃப் செய்தவர் எதற்காக வக்ஃப் செய்தாரோ அதை எந்த மாற்றமும் இல்லாமல் அமல்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் சில முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், இதுவரையிலும் வக்ஃப் வாரியத்திற்கு இருந்த தனி உரிமைகள் நிறைய பறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வக்ஃப் வாரியத்தினுடைய தீர்ப்பாயம் இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு இது கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும்னு இதில் மாற்றப்பட்டிருக்கு. ஒரு கலெக்டர் தான் முடிவு செய்ய வேண்டும், கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும். தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இதுவரையிலும் அப்படி கிடையாது. வக்ஃப் வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருந்தது. இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவிலே அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்லலாம். அப்படியான ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வக்ஃப் சொத்துக்களை கலெக்டர் ஆபீஸிலே பதிவு செய்யப்பட வேண்டும். பிரச்சனை என்று வந்தால் வக்ஃப் வாரியம் முடிவு செய்ய முடியாது, அரசாங்கம். கலெக்டர் ஆபீஸ் என்பது அரசாங்கம் தான். ஒரு சொத்தை அரசாங்கம் எனக்குரியது என்று சொல்லுகிறது, வக்ஃப் வாரியம் முஸ்லிம்களுக்கானது, இது வக்ஃப் சொத்து என்று சொல்லுகிறது என்று சொன்னால் தீர்ப்பு செய்வது யாரு? கலெக்டர் ஆபீஸ். அரசாங்கத்திற்கு அரசாங்கமே தீர்ப்பு செய்து கொள்ளும். அது எப்படி இருக்கும்? கோர்ட்டுக்கு போக வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? அதில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுவரையிலும் யாரும் உறுப்பினர்களாக இருக்கவில்லை. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக அதில் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினராக ஆக்கிக் கொள்ள முடியும். முஸ்லீம் அல்லாதவர்கள் அதற்குள்ளே நுழைந்தால் ஏதாவது ஒரு வகையிலே அதனை குழப்பத்தை உண்டாக்கலாம், பல பிரச்சனைகளை சர்ச்சைகளை உருவாக்கலாம். இதுவரையிலும் முஸ்லிம்களுடைய பாபரி மஸ்ஜித் அபகரிக்கப்பட்டது, எத்தனை சொத்துக்கள் இருக்கிறதோ அதிலெல்லாம் சந்தேகத்தை கிளப்பி 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் வக்ஃப் செய்யப்பட்டதற்கு பொறுப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில சமயங்களில் ஆதாரம் கொண்டு வர முடியாமல் போகலாம். அதிலெல்லாம் நம்மிடமிருந்து அபகரிக்கப்படும். இது நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதங்களிலே பல எம்பிக்கள் எதிர்க்கட்சிகள் இதை எதிர்த்து பேசினார்கள். இது இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட நாள் ஒரு கருப்பு நாள் என்று பேசப்பட்டிருக்கிறது. இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது, மனிதர்களுடைய சிறுபான்மையினர் மட்டுமல்ல மனிதாபிமானத்திற்கே எதிரானது, மக்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு திட்டம். எதிர்க்கட்சிகள் ஒரு பலமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக இந்த மசோதாவை நாடாளுமன்ற தேர்வுக்குழுக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறது இந்த மத்திய அரசு. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய வக்ஃப் சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலும் இதுபோன்ற ஒரு நிலை உருவானது. வக்ஃப் அவுலாது, சந்ததிகளுக்காக வக்ஃப் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. பல்லாயிரக்கணக்கான கையெழுத்துக்களை வாங்கி அரசாங்கத்திற்கு அனுப்பினார்கள். அதற்கு பிறகு அதை வாபஸ் பெற்றார்கள். இன்று ஒட்டுமொத்தமாக வக்ஃப் சொத்துக்களை போகக்கூடிய அபகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமையானால் இந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ, பீகாருடைய அரசு நிதிஷ்குமாருடைய அவருடைய ஆதரவு இருக்கிறது, தெலுங்கு தேசத்தினுடைய ஆதரவு இருக்கிறது. தெலுங்கு தேசம் எப்படிதான் சொன்னார் இதை நிலைக்குழுவுக்கு அனுப்பலாம் என்று. அநேகமாக அதன் காரணமாக கூட இதை தேர்வு குழுவுக்கு அனுப்பி இருக்கலாம். அவர்களின் மூலமாக இதை நாம் வலியுறுத்த வேண்டும் என்றால் அவர்கள் கையில் தான் பிடிமானம் இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டிலே செய்ய வேண்டிய, அமல்படுத்த வேண்டிய. ஆனால் எதற்கெடுத்தாலும் முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு
உருவாக்குவதற்காக வேண்டிய ஒரு பெரிய முயற்சிகளாகத்தான் இதுவெல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஒரு பெரிய நஷ்டத்தை இஸ்லாமிய சமுதாயம், அதுவும் வக்ஃபு என்பது சாதாரணமானதல்ல, அதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. முதலாவது எங்களுடைய நிலைப்பாட்டை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் இதனுடைய நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நாங்கள் முறையாக செயல்படுகிறோமா, வக்ஃபு சொத்துக்களை முறையாக பராமரிக்கிறோமா என்பதை நாம் நிலையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நாம் நேரம் கடந்த பிறகுதான் யோசிக்கிறோம், காலம் கடந்த பிறகுதான் யோசிக்கிறோம். முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள், சுதந்திர விடுதலைக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டது. ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்து பெரிதாக பேசவில்லை. எப்பொழுது பிரச்சனை என்று வந்ததோ அப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கிறோம். காலம் கடந்துதான் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அதற்கு பிறகு நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இன்று முஸ்லிம்கள் பெருவாரியாக இதற்கு முயற்சித்தார்கள், தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக. ஆனால் அந்த நாட்டு மக்களை, முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக காட்டுவதற்கு, மக்களை இந்த சிந்தனை விட்டும் அப்பாற்படுத்துவதற்காக கூட இது போன்ற சட்டங்களை திடீரென தாக்கல் செய்து சுதந்திர தினத்தை பற்றி முஸ்லிம்களுடைய எல்லோருடைய கவனமும் இதிலே திரும்பிவிடும். இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய வியாழக்கிழமை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய முஸ்லிம்களுடைய தியாகத்தை நினைவு கூறப்பட வேண்டும். அந்த வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்பு. நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்பு. அதற்காக நம்மாலான எந்த முயற்சிகள் முடியுமோ அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக அதை மேற்கொள்ளவும் கடைபிடிக்கவும் வேண்டும். அதே போன்று கடந்த வாரம் ஏற்பட்ட அந்த வயநாட்டினுடைய நிலச்சரிவிலே, வெள்ள பெருக்கிலே ஏராளமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ள நிவாரணத்திற்காக வேண்டி மாவட்ட ஜமாத்துல் உலமாவின் சார்பாக உதவி செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கான நல்ல சிந்தனை இருப்பவர்கள் மதரசாவிலே ஆபீஸிலே வந்து கொடுத்து ரசீது பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் மட்டுமல்ல அத்துணை மக்களும் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கான நல்ல சூழலை அல்லாஹ் உருவாக்கி வைத்தருள்வானாக. அதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சிகளிலேயும் எங்களை களமிறக்கி செயல்படுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.